அபி, இந்த ஆம்பளைங்க ஏன் இப்படி இருக்காங்க? இவங்களோட எந்த முகம் சரி? காலையில சிரிக்கிறது, மதியம் சண்டை போடுறது, அப்புறம் ராத்திரி பாவ மன்னிப்பு கேட்கறது, மறுபடியும் அடுத்த நாள் காலையில சிரிக்கிறது, அப்புறம் கோவப்படுறது. எனக்கு புரியல. பொதுவாவே இந்த ஆம்பளைங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்களா? ஹலோ, இப்ப ஏன் சிரிக்கிற? பின்ன நீ இப்படி சொல்றத பார்த்து சிரிக்காம வேற என்ன பண்றது? இது பாரு, நமக்கு வாச்ச ஆம்பளைங்க அப்படி. ஆமா, உனக்கு ஒரு ஆதி, எனக்கு புருஷனா அமைஞ்ச பாஸ்கர். இவங்களோட மனநிலையை வச்சு ஒட்டு மொத்தமா எல்லா ஆம்பளைங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது உஷா. அப்படி இல்ல அபி. நான் ஆதியை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சேன். அவர் அடிக்கடி சண்டை போடுவாரு, கோவப்படுவாரு, சமயத்துல துப்பாக்கியை கூட தூக்குவாரு. ஆனா இந்த அளவுக்கு கொடூரமா கீழ்த்தரமா நடந்துக்குவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சமீபத்துல ஓ விஷயத்துல அவர் நடந்துக்கிட்ட விதத்தை கேள்விப்பட்டப்போ எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது அபி. இப்படி ஒரு மனுஷனோட நான் இத்தனை நாளா குடும்பம் நடத்திருக்கேன்னு தெரிய வரும்போது எனக்கு அப்புறம் என்ன தனித்தன்மை இருக்கு? இப்போ உனக்கு என்ன தெரியணும்? உனக்கு தனித்தன்மை இருக்கா இல்லையான்னு தெரியணுமா? அபி, நீ என்ன விளையாடுறியா? ஆதி உனக்கு பண்ண கொடுமை எல்லாம் நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? இப்படி ஒரு மனுஷனோட இத்தனை நாள் வாழ்ந்திருக்கோமேன்ற குற்றம் நடிச்சு என்ன அழுத்தது அபி. ஓகே ஓகே ஓகே, ஆதியை பத்தி முழுசா இன்னைக்கு நீ தெரிஞ்சுக்கிட்ட. சரி, அதுக்காக நீ என்ன பண்ண போற? ஒண்ணு, நீ ஆதி கூட சேர்ந்து வாழணும். இல்ல, உனக்குன்னு இருக்கிற தனித்தன்மையை மதிச்சு நீ ஒரு முடிவெடுக்கணும். ஆனா நீ எந்த முடிவை எடுத்தாலும் உன் குழந்தைய மனசுல வச்சுக்கிட்டு தான் நீ முடிவை எடுக்கணும். ஏன்னா உனக்கும் ஆதிக்கும் பல முறை இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. நீ அவனை விட்டு வெளியில வந்திருக்க, திரும்பி அவன் கூட போய் சேர்ந்திருக்க. திரும்பவும் அதே மாதிரி நடக்கணுமா? அபி, அப்போ இருந்த சூழ்நிலையே வேற. புரியாம பேசாத. இப்ப ஆதி உனக்கு கொலை பண்ற அளவுக்கு முயற்சி பண்ணிருக்கான். ஒரு கொலைக்காரனோட என்னால எப்படி சேர்ந்து வாழ முடியும்? ஆதி என் விஷயத்துல இந்த மாதிரி நடந்துக்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்ல. என்ன இப்படி பாக்குற? இல்ல, நீ இதை ரொம்ப சாதாரணமா சொல்றியே. ஆதி உன் தம்பியா போயிட்டானேன்னு பாக்குறியா? உஷா, ஆதி என் தம்பியா போயிட்டாங்கிறதுக்காக அவன் என்ன அநியாயம் பண்ணாலும் அதை நியாயப்படுத்துற ஆள் நான் கிடையாது. அவன் செஞ்ச தப்புக்கு அவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். ஆனா அப்படி அவனுக்கு தண்டனை கிடைக்கிற பட்சத்துல நீயும் உன் குழந்தையும் பாதிக்கப்படுவீங்க. அதுக்காக தான் நான் வருத்தப்படுறேனே தவிர ஆதிக்காக இல்ல. இனி நான் ஆதியோட சேர்ந்து வாழறதா இல்ல. அப்ப அந்த ஆதியை பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? இது பாரு உஷா, அப்பா, அக்கா, தம்பி, தங்க இவங்க எல்லாரும் நமக்கு ஒரு எமோஷனலான கமிட்மெண்ட். நமக்கு இருக்கிற பிளட் சப்போர்ட். நமக்கு அவங்க கிட்டயும் அவங்களுக்கு நம்ம கிட்டயும் ஒரு விதமான எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதை நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அதே சமயத்துல உன் கூடவும் தொல்காப்பியன் கூடவும் உள்ள நட்பு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதது. இது என் வாழ்க்கையில உன்னதமான உயரம். இந்த உயரத்தை நான் குறைக்க மாட்டேன், மத்தவங்களை குறைக்க விடவும் மாட்டேன். ஒருத்தருக்கு இந்த உலகத்துல எல்லாமே இருந்து உயரிய நட்பு இல்லைன்னா மத்தது எல்லாமே வேஸ்ட் தானே. கோடி கணக்குல பணம் இருந்தா மட்டும் போதுமா? நல்ல நட்பு வேண்டாமா?
இவன் நம்மளை ஏமாத்திடுவானா இல்ல அவ நம்மளை கெடுத்துருவாளான்னு இதெல்லாமே நினைச்சு பயந்து வாழறதுல என்ன அர்த்தம் இருக்கு உஷா? வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம். அந்த பயணத்தை நாம அனுபவிக்கணும் உஷா. அந்த பயணத்துல நல்ல நட்பு இருக்கணும். ஏன் உறவுகள் கிட்ட கூட நட்பா பழகணும். அப்படின்னா நட்புக்கு அப்புறம் தான் மத்த எல்லா உறவுன்னு சொல்றியா அபி? அதான் நான் சொன்னேனே, உறவுகள் எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுல கொஞ்சம் குறைஞ்சா கூட அதோட சுயரூபம் வெளியில வந்துடும். எல்லாரும் அவங்களோட முகமூடியை கழட்டிட்டு போயிடுவாங்க. அபி, ஆனா ஒரு பொண்ணுக்கு நட்புங்கிறது கல்யாணம் ஆகுற வரைக்கும் தானே. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் புருஷன் குழந்தைங்கன்னு ஆயிடுது. உன் புருஷனும் ஏன் புருஷனும் இப்ப நம்ம கூட இங்க இருக்காங்களா? நம்மளோட நட்பு தானே இந்த கடற்கரையில நம்மள வந்து சேர்த்திருக்கு. ஆமா அபி, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். ஆனா புருஷங்க உறவுல ஏன் இவ்வளவு முரண்பாடு? எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? அதான் சொன்னேனே, புருஷன் மாட்டிக்கிட்டு இருக்கிற கோழைங்கிற முகமுடிய நீ கிழிக்காத வரைக்கும் உனக்கும் எனக்கும் லைஃப்ல கேரண்டி இருக்கு. அப்படி இல்லைன்னா இப்படிதான் பீச்ல நீயும் நானும் வந்து நிக்கணும். உஷா, ஏய் உஷா, என்னாச்சு? என்னாச்சு உஷா? என்ன? அபி, அபி உன் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் எனக்கு இருந்தா போதும் அபி. உன் கையை பிடிச்சிக்கிட்டே நான் கடைசி வரைக்கும் வந்துடுவேன். அபி, உன் ஆஃபீஸில் எனக்கு ஒரு வேலை போட்டு தருவியா? நான் சின்சியராக வேலை பார்ப்பேன் அபி. என்ன இப்படி பேசுற? அபி, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். எனக்கு ஒரு வேலை போட்டு கொடு அபி. இப்படி பேசாத உஷா. ஏன் இப்படி பேசுற? நீ எப்பவுமே அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட பார்ட்னர். நீ எப்போ வேணும்னாலும் வரலாம், புரியுதா? இதை பாரு, நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. கடைசி வரைக்கும் நீ, நான், தொல்காப்பியன் எல்லாரும் ஒண்ணா இருப்போம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் இருக்கு நமக்கு மனோபலம், புரியுதா? ஏய், அழாத. இப்ப நீ அழ வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, வா போலாம். நீ இனிமே எங்க தங்குறதா பிளான் பண்ணிருக்க? அம்மா அப்பா கூட. அப்பாயின்மெண்ட் இல்லாமல் மேடத்தை பார்க்க முடியாதுங்க சார். அப்புறமா பேசுங்க. வணக்கம் சார். யாருங்க சார்? சார், நான் மேனகா மேடத்தை பார்க்கணும். மேடத்தை அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்க முடியாது. அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? இல்லை, நான் அப்பாயின்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணல, ஆனால் அவசியம் பார்த்தாகணும். இல்லை சார், அப்பாயின்மெண்ட் இல்லாமல் யாரும் பார்க்க முடியாது. இல்லை சார், ரொம்ப முக்கியமான விஷயம் சார். இருக்கட்டும் சார், அப்பாயின்மெண்ட் இல்லாமல் நாங்கள் யாரையும் அப்போ நான் உள்ள அவங்க அனுப்ப செக்ரட்டரிட்ட மாட்டோம். பேசிக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், 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 ப்ளீஸ் சார், சார், ப்ளீஸ் சொல்றதை கேளுங்க சார். விடுங்க சார், விடுங்க. அவசியமான விஷயம் சார். ப்ளீஸ் சார், ஹலோ சார், சார், வெயிட் சார், வெயிட் சார். ஹலோ சார், ஒரு நிமிஷம் சார், எவ்வளோ சொல்லியும் கேட்காம அவர் பாட்டுக்கு உள்ள வந்துட்டார் என்ன சார். விஷயம் சார்? சார். நான் அவசியமா மேனகா மேடத்தை மீட் பண்ணி ஆகணும் சார். அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கீங்களா? இல்ல, ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் சார். ஹலோ, எல்லாரும் முக்கியமான விஷயம் தான் சொல்லிட்டு வராங்க. அப்பாயின்மெண்ட் இல்லாம ஒண்ணும் பண்ண சார், முடியாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம் சார். கண்டிப்பா நான் உங்களை பார்த்தாகணும். ஆபீஸ் விஷயமா? என்கிட்ட விவரத்தை சொல்லுங்க. சார், இது ரொம்ப பர்சனல் விஷயம் சார். நீங்க அன்னைக்கு அபி கூட வந்த ஆள் தானே? ஆமா. உங்க நேம் என்ன? தொல்காப்பியன். மிஸ்டர் தொல்காப்பியன், நீங்க மேமோட ஷெட்யூல் பத்தி தெரியாம வந்திருக்கீங்க. அவங்க ரொம்ப பிஸியானவங்க. பில்கேட்ஸ் கூட அப்பப்போ ஓய்வெடுப்பாரு. ஆனா எங்க மேம் ரவுண்டிங் கிளாக் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப கூட 4 ஃபோன் கால்ஸ் வந்துச்சு. அண்டர் செக்ரட்டரியோட பிஏ பேசினாங்க. இண்டஸ்ட்ரியல் மினிஸ்ட்ரியில இருந்து ஒரு செமினாருக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கே டைம் இல்லாம நான் எந்த டைம் கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பாக்குறீங்க? இவ்ளோ பிஸியான எங்க மேம நீங்க பாட்டுக்கு ஜஸ்ட் லைக் தட் வந்து பார்க்கணும்னா எப்படி? இதோ பாருங்க, அவங்க ரொம்ப பிஸியானவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் இது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களுக்கு தேவையான சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அன்னைக்கு உங்க அபியை பார்க்கணும்னு எங்க மேடம் விரும்பினதுனால தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடைச்சது. பட் இப்போ நோ சான்ஸ். நீங்க கிளம்புங்க. இதோ பாருங்க சார், கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க ப்ளீஸ். ஹலோ, உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாதா? இப்போ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாது. அப்படியே நீங்க கேட்டா கூட மேம மீட் பண்ண உங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அதுல நீங்க ஓகேனா அடுத்த மாசம் வேணா ட்ரை பண்ணலாம். ஏங்க, நான் ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னா நீங்க அடுத்த வருஷம் ட்ரை டைம் வேஸ்ட் பண்ணலாம். பண்ணாதீங்க, கிளம்புங்க. சொல்லுங்க ஹலோ சார். சார், நீங்க சொல்லுங்க சார், ரொம்ப முக்கியமான விஷயம் போங்க சார். சார் ப்ளீஸ் என்ன சொல்லுங்க பார்த்துட்டு சார். இருக்கீங்க? சீக்கிரம் வெளிய வாங்க. சார், சொல்லுங்க சார். சார், ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ளீஸ். சார்,
சார் சாரி ஐம் சாரி என்ன தம்பி பார்த்து வரக்கூடாதா? சாரி சார் சாரி. ஆர்த்தி ஆர்த்தி என்னடா என்ன நீ என் ட்ரெஸ் எல்லாம் குப்பை மாதிரி சுருட்டி போட்டு வச்சிருக்க? தோச்சேன், அயன் வண்டிக்காரன் வரல. நான் தான் வெளியே போவேன்னு தெரியும்ல, அயன் பண்ணி வைக்க வேண்டியதானே? ஏய், நான் தான் துவைச்சு வச்சிருந்தேன்ல, அயன் வண்டிக்காரன் வரலன்னா அதுக்கு என்ன பண்ண சொல்ற? தோச்சு வச்சா போதுமாடி, அயன் பண்ணி வைக்கணும். இந்த வீட்ல இத்தனை பேர் இருக்கீங்க, ஆனா என் ட்ரெஸ் தோச்சு அயன் பண்றதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது. நீ இந்த வீட்ல சும்மா தானே இருக்க, இதெல்லாம் செய்ய வேண்டியதானே? ஏய், நானும் பார்த்துட்டு இருக்கேன், சும்மா எதுக்கு கத்திட்டு இருக்க? அதான் துவைச்சு வச்சிருக்கேன்ல. நீயும் இந்த வீட்ல சும்மா தானே இருக்க, உன் ட்ரெஸ் நீயே துவைச்சு அயன் பண்ணிக்கிறதுக்கு என்ன? அதை விட்டுட்டு துவைச்சவளையும் குறை சொல்லிட்டு இருக்க. நான் ஒன்னும் சும்மா இல்லடி, அடுத்ததா என்ன பண்ணலாம்னு யோசனையோட தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீதான் புகுந்த வீட்ல இருந்து பிறந்த வீட்டுக்கு வந்து தண்டமா இருக்க. எது பேசினாலும் எதிர்த்து பேசுறதுக்கு மட்டும் தெரியுதே தவிர தான் வெட்டியா இருக்குமேன்ற ஒரு குற்ற உணர்ச்சியாவது இருக்காடி உங்ககிட்ட? ஏய் மனோ, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? எதுக்காக இப்ப அவளை திட்டிட்டு இருக்க? வீட்ல சும்மா தானே இருக்கா, தோச்சு வச்ச ட்ரெஸ் அயன் பண்ணி கூட வைக்க முடியாதா அவளுக்கு? நீ ரொம்ப நாட்டாம பண்ணிட்டு இருக்க. நீ இவ்ளோ பேசுறியே, ஏன் உன் ட்ரெஸ் நீயே ரெடி பண்ணி வைக்க வேண்டியதானே? ஏன் இவ பண்ணா என்னவா? அவ ஏன்டா உனக்கு இதெல்லாம் செய்யணும்? இதெல்லாம் பண்ண வேண்டியது உன் பொண்டாட்டி. இவ்ளோ நாட்டமா தனமா பேசுறியே, உன் பொண்டாட்டி போய் கூட்டிடுவா. அவளை உன் துணியை துவைக்க சொல்லு, அயன் பண்ண சொல்லு. அவ பண்ணாம இருந்தா திட்டு கத்து எதை வேணாலும் பண்ணு. அதை விட்டுட்டு ஆர்த்தியை திட்டிட்டு இருக்க. என்னக்கா என்னோட நிலைமை தெரிஞ்சு வேணும்னு பேசிட்டு இருக்கியா? உன் நிலைமை உனக்கு தெரியுதுல்ல, அப்ப கொஞ்சம் அடக்கமாயிரு. தேவையில்லாம தாம் தும்னு குதிக்காத. அது என்னடா, ஆம்பளைங்கன்னா உடனே பொம்பளைங்கள வேலை வாங்கணும், நாட்டாம பண்ணணும்னு கிளம்பிடுறீங்க. ரொம்ப பேசுறக்கா நீ. ஏன் பேசக்கூடாது? இந்த வீட்டு ஆம்பளை பிள்ளை நீ. சட்டையை அயன் பண்ணலன்னு நீ கோவப்படும் போது உன் அதிகாரத்தை நீ காட்டுறல்ல. இந்த வீட்டு பையனா இந்த வீட்டுக்கு நீ என்ன செஞ்சிருக்க? அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ சொகுசா வாழ்ந்து பழகிட்டே தவிர உன் உடம்பு ஒரு சின்ன கஷ்டத்துக்காவது வளைஞ்சு கொடுத்துருக்குமா? என்ன குத்தி காமிக்கிறியா? நான் உண்மைய சொன்னேன். அக்காவோட நிழல்ல தானே நீ வாழ்ந்துட்டு இருக்க. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, ஆனா இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? மாமனார் வீட்டுல வச்சு கொடுத்த தொழிலும் அப்படியே புடுங்கிட்டாங்க. அதுக்கு உடனே பொம்பளை பிள்ளை பிறந்த வீட்டுக்கு ஓடுற மாதிரி இங்கே வந்து செட்டில் ஆயிட்ட. இத்தனை பட்டும் கூட அடி மனசுல ஆம்பளைன்ற ஒரு புத்தி இருக்குல்ல உனக்கு. எல்லாரும் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கல. நானும் பார்த்துட்டு தான்க்கா இருக்கேன். எல்லாரும் இந்த வீட்ல ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. ஒரு ட்ரெஸ் அயன் பண்ணி வைக்கலன்னு சொன்னதுக்காக இப்படி எல்லாரும் வரைஞ்சு கேட்டு சண்டைக்கு வந்து நிப்பீங்களா? ச்சே, வீடா இது? எதுக்கு எடுத்தாலும் சண்டை வம்புன்னு. அக்கா, என்னக்கா திடீர்னு பீச்சு கூட்டிட்டு வந்துட்டு எதுவுமே பேச மாட்டேங்கிற? அமைதியா இருக்க. இந்த கடலை பாரு மனோ, எவ்வளவு அழகா இருக்கு. இந்த கடல் அலைகள் ஒரு நிமிஷம் கூட ஓய்வு இல்லாம மோதிக்கிட்டே இருக்கு. அதிசயமா இல்ல? மனுஷங்க சந்தோஷமா இருக்கணும்,
அவங்களோட கவலைகள்லாம் அவங்க மறக்கணுங்கிறதுக்காக இந்த கடல் எப்படி ஆர்ப்பரிக்குது? ம்? என்ன அப்படி பார்க்குற? அக்கா நீ சொல்றதெல்லாம் சரிக்கா. ஆனா இப்ப எதுக்காக இதை பத்திலாம் பேசுற? என்ன உன் அக்கா சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கியா? சம்மந்தம் இருக்கு மனோ, சம்மந்தம் இருக்கு. உயிரற்ற இந்த கடல் தனக்கு எந்த நல்லதும் செய்யாத மனுஷங்களுக்காக எவ்வளவு உதவி பண்ணுது. அப்போ ஒரு கணவன் தன்னோட மனைவிக்காக, இல்ல ஒரு மனைவி தன்னோட கணவனுக்காகன்னு எவ்வளவு உதவிகரமா இருக்கணும். என்ன நான் பேசுறது புரியலையா? உன்னையும் அனுவை பத்தியும் தான் பேசுறேன். அனுவும் நீயும் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆனா இன்னைக்கு அவ வீட்ல இருக்கா, நீ எங்க கூட இருக்க. அப்போ உங்க காதலுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னா உங்க 2 பேரோட காதலும் பொய்யா? இது பார் மனோ, இப்ப நீ ஒரு குழந்தைக்கு தகப்பன். அது எவ்வளவு பெரிய ஸ்தானம். அந்த குழந்தை பார்க்கணும்னு உனக்கு தோணலையா? அக்கா அவங்க என்ன பார்க்க விடல. அவங்க என்ன யாரு? அந்த ஆதியோட அம்மாவா? ஏன் நீங்க காதலிக்கும் போது அவங்கள தூக்கி போட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கலையா? இப்ப மட்டும் எதுக்கு அவங்கள காரணமா சொல்ற? இது பார், உன் பொண்டாட்டியையும் குழந்தையும் பார்க்கணுங்கிற அக்கறை உனக்கு இருக்கணும். அதான் இல்ல. நான் அவகிட்ட போன்ல பேசணும்னு ட்ரை பண்ணேன்க்கா. ஆனா அவ தான் என்கிட்ட பேச மறுத்துட்டா. நீ ஹாஸ்பிடல்ல இருந்தப்போ அனு வீட்டுக்கு வந்திருந்தா. அப்பா இது விஷயமா அவகிட்ட பேசும்போது கூட அவ ஆதியை பத்தி தான் பேசிட்டு இருந்தா. ஆனந்தி அக்கா கூட எவ்வளவோ எடுத்து சொல்லுச்சு. ஆனா அவ கேட்கல. நீ அவகிட்ட பேசுனியா? பேசல தானே? நீ அவகிட்ட பேசியிருக்கணும், வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கணும். நீ கூப்பிட்டுருந்தா அவ வந்திருப்பா. இல்லக்கா, இதுக்கு முன்னாடி சித்தி கூட அவகிட்ட போய் பேசினாங்க. அவ வர முடியாதுன்னு சொல்லிட்டா. டேய், என்னடா நீ இப்படி பேசுற? நான் திரும்பவும் உன்கிட்ட கேக்குறேன், நீ அவளை கூப்பிட்டியா? நீ கூப்பிடலையே. இப்ப நீ போய் அவளை கூப்பிடு. நீ தானே அவளுக்கு முக்கியம். அக்கா இத பாரு மனோ, என்னோட வாழ்க்கை அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன், நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அடிப்படையில நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. உங்க 2 பேருக்கு இடையில எந்த பிரச்சனையும் இல்ல. நடுவுல இருக்கிறவங்க தான் மூட்டி விட்டுருக்காங்க. நீ அவளை சந்திச்சு பேசினா எல்லாமே சரியாயிடும். இத பாரு மனோ, இது உன்னோட வாழ்க்கை. உன் வாழ்க்கையில உன் மனைவி குழந்தைக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இல்லனா உன் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்டா. இது பாரு, நீ இப்பவே கிளம்பு. அனு கிட்ட போய் பேசு, அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வா. இது பாரு, இதுக்கு மேல நீ தயங்காத மனு. இப்படியே இருந்தேன்னா அப்புறம் உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஒற்றுமை போயிடும். பல வருஷங்களுக்கு அப்புறம் நம்ம அம்மா எந்த நிலைமையில இருக்காங்களோ அதே நிலைமையில நம்ம அனு இருப்பா. அப்ப வளர்ந்து நிக்கிற உன் பொண்ணு உன்னை பார்த்து என்ன கேப்பா சொல்லு? நான் சொல்றதை நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ மனோ. இது பாரு, நீ இப்பவே போய் அனுவை பார்த்து பேசு, அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வா. உன் வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்கோ. அக்காவா இருந்து உனக்கு என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும். ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. போ, அனுவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு.